ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பீமஞ்சி தான் விளாண்டுருக்கோம். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், அவரோட கமெண்ட்டை வந்து லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். அதனால் பீமஞ்சி கேம் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டே டொயோட்டா சூப்பராக தான் எடுத்திருக்கோம். ஏதோ ஃபஸ்ட்டு ஓட்டமாக நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போக அப்படியே இழுத்துட்டு போகுது. இந்த மவுஸு கண்ட்ரோலரே கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம அழுத்தி விட்டுட்டோம். அப்படியே போக ஏதோ ஒரு மேடு போலலாம் வந்துச்சு. அதான் எனக்கு ஒன்றுமே தெரில, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரில கைஸ். அதனால் இந்த கேமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் கழுவி ஊற்றிட்டு போயிடுங்க. சரி, அப்புறம் அடுத்த காருக்கு போயிடலாம். இதோட டேமேஜை மட்டும் பாருங்கள், அப்படி சவுண்டு அப்படியே கிழிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம சவுண்டு வைக்கலை, மியூட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, கார் எப்படி கண்டர் கோலமாயிடுச்சு. வந்து அடுத்த காரு. இந்த கார் பேர் எனக்கு தெரில, ஏதோ ஒரு ரேஸ் காருன்னு வந்துச்சு. அதனால் நாம் எடுத்துட்டோம். எப்போ இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு கைஸ். அதெல்லாம் எடிட் பண்ணி இந்த குவாலிட்டி எல்லாத்தையும் வைக்கிறதுக்குள்ளே அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ இந்த காரோட கதியை பார்க்கலாம். இந்த போகுது. அதே மாதிரி ஒரு லாவா என்சென்சன் வரும், கேவலமாக இருந்துச்சு கைஸ். அப்புறம் நம்ம இந்த காரோட கதியை தான் பார்க்க போகிறோம். கதி கந்தல் கோலமாகிடுச்சு. வாங்க இந்த காரோட அந்த சவுண்டெல்லாம் அப்படியே குவாலிட்டி அப்படியே பிரித்து மேய்ஞ்சிச்சு. இந்த கேமை கண்டுபிடிச்சவன் நல்லா இருப்பேன் போப்பா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு காருக்கு போகிறோம். அங்கே பாரு, அந்த டயர் சுற்றது எல்லாமே நல்லா குவாலிட்டியோடு கேட்டுச்சு கைஸ். அந்த மாதிரி காரு. இப்போ நெக்ஸ்ட்டு காரு, இது வந்து ஹுண்டாயோட ஓல்டு எடிஷன், அந்த கார் தான் இது. அப்புறம் இந்த கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. அந்த காரோட இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒன்றும் ஆகலை. இந்த லாவா வரப்போகுது, இந்த ஓட்ட லாவா, அதில் தான் இடித்து உழுவ போகிறோன்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே வரேன். அவ்வளோதான், ஓட்டையில் இடிச்சிட்டோம். தான் மல்லையில் இடித்து இந்த இதில் போய் உழுவ போகிறோம். அப்புறம் கைஸ், இந்த கார் உழுவத்துக்குள்ளே நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அவ்வளோதான், இந்த காரு அவ்வளோதான் விழுந்துருச்சு. அவ்வளோதான். அப்புறம் கைஸ், அடுத்து நம்ம என்னென்ன பிசி கேம்ஸ் போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காருக்கு போகிறோம். இது வந்து ஏதோ கிராஸ் வைஸ்ன்னு இருந்துச்சு இந்த காரு. இந்த போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் அழுத்தி விட்டுட்டோம். அதுலேருந்து சைலன்ஸ்லேருந்து புகையாக பேயுது, அந்த புகையாக பேஞ்சிச்சு. அப்புறம் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆக்சிலேட்ரு இதெல்லாம் கண்டுபிடிக்கவே கஷ்டமாயிடுச்சு கைஸ். அப்புறம் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். மறுபடியும் இது இழுத்து உழுகலை. இது நல்லா ஸ்பீடாக போனதுனால அது தப்பிச்சிச்சு காரு. அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த லாவால் தான் இந்த ரேம்ப்லேருந்து ஏறி மலையில் இடித்து செத்துட்டோம். அவ்வளோதான். இந்த காருக்கு ஒன்றும் பெருசாக அடி விழுகலை. அப்புறம் கைஸ், நீங்கள் 3 கார் பார்த்துருப்பீங்க. அந்த 3 காரில் எந்த காரு நல்லா அடி விழுந்துருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு நான் ஃப்ரீ ஃபயர் கிவ் அவே பண்ணுறேன். அப்புறம் கைஸ், இந்த 3 காரை கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.